இட்ஸ் அ வெரி பியோர் அந்த காலத்து ரிலேஷன்ஷிப். ஒரு அண்ணன் ஒரு தம்பியை பார்த்து பாசமாக காசு கொடுக்கறது, அந்த தம்பிக்காக என்ன வேணால் பண்ணுறது, அவரோட வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் ரொம்ப ஜென்யூனான ஒரு இமோஷன் ஆஃப் த 60s. நான் பார்த்த உறவுகள் தான் இதெல்லாம். வந்து எங்கள் ஃபேமிலிஸில் இருக்குது. எங்கள் தாத்தாக்கள், அப்பா தம்பிஸ், அந்த மாதிரி லைக் இப்போது ரொம்ப கம்மியாக நான் பார்க்குறேன் அது எங்கள் ஃபேமிலிஸ்லேயே. ஸோ பட் அப்போ வந்து ரொம்ப ஒரு 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 அண்ணன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஃபாதர் அது இருக்கும். டே அப்படின்னு சொல்லி ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க அந்த சின்ன ஐ மீன் இந்த தம்பி. அண்ணன் வந்து மிரட்டி இருப்பார், அப்பா ஸ்தானத்தில் இருப்பார். அப்போ வந்து நிறைய பசங்க இருந்ததுனால ஆமாம், அக்கா தம்பின்றது ரொம்ப மேண்டட்டரியாக இருக்கும். அது இப்போ 2 பசங்கள்லேருந்து இப்போ ஒரு குழந்தை ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம், கம்மியாயிடுச்சு. ஸோ அது அந்த அந்த ஈராக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்தது. ப்ளஸ் ஒரு அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்ஹெல்தி காம்படிஷன் கிடையாது. அவர் ரோல் பெருசு இல்லை அவர் ரோல் எக்ஸைட்டிங்காக இருக்குது, இவர் ரோல் வந்து இவர் தான் ஹீரோ, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பிகாஸ் 2 பேருக்குமே அவங்க கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது தட் பேலன்ஸ் வாஸ் வெரி குட். அது வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்தா அந்த ஒரு ஐ திங்க் ஒரு கம்ஃபர்ட் வந்துடும் அவங்களுக்கும். இந்த சீனை ஐ மீன் இந்த சீன் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதர்வா நியூ எக்ஸாக்ட்லி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு ஹிம் த்ரூ அவுட், அண்ட் ஹீ நியூ எக்ஸாக்ட்லி வாட் சீன்ஸ் ஹீ ஹேஸ், வாட் லைன்ஸ் ஹீ ஹேஸ். அது ரொம்ப ஒரு துள்ளலான ஒரு கேரக்டர் அது.